வந்து நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. அப்போ இன்றைக்கி July 26, 2024. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹவு த கிஃப்ட் மேக்கிங் வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேப்பர் எடுத்து ஸ்கொயராக போட்டு அதில் HAPPY அதாவது பர்த்டே அப்படின்னு போட்டு இங்கே ஒரு கேக்கும் இங்கே ஒரு பலூனும் வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு நம்ம அதுக்கு தேவையான இந்த கிஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கம் பாட்டலு. இது அம்மாக்கிட்ட ரொம்ப இது பண்ணி வாங்கினேன், அழுது புரண்டு. இது வந்து நம்ம ட்ரிம்மோ ஸ்டுடியோலேருந்து எடுத்த சிசரு. ஓகே, இது பார்த்திங்கன்னா என்னுடைய 4th ஸ்டாண்டர்டுடைய இங்கிலீஷ் கிராமர் கைடர். இது என்ன சொல்லுவாங்க, ரீடரு. ஓகே, அதனால் நம்ம இப்போ கீழே போகிறோம். ஓகே, இதுக்கு நான் பென்னு வச்சு முன்னாடியே போட்டுக்கிட்டேன். ஓகே, வாங்க நம்ம கீழே போய்க்கலாம். ஆமாம், ஓகே. இந்த இடம் எங்கே ஒதுக்கப்பட்டிருக்குன்னா, இங்கே கப் இருக்குது, இங்கே அந்த இது இருக்குது, இங்கே அந்த ட்ரா இருக்குது, இங்கே சைடில் சோஃபா இருக்கும், இங்கே ஒரு தனி பிளேஸ் இருக்கும், அங்கே ஒரு உடஞ்சி போன கப்பும் இருக்கும். அந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கான். ஓகே, கேமரா ஃபிக்ஸிங் பிளேஸ் தெரியுதா? இல்லை, தெரியல. இது கொஞ்சம் தூரமாக இருக்கும். நீ உள்ள நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போ, நீ பண்ணியா? வரவே இல்லை. போ. ஓகே, அம்மா செய்ய மாட்டேப்பா. ஓகே, இப்போ அந்த ஹாப்பி பர்த்டே ஷீட்டில் ஸ்கொயராக இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் நடுவில் அந்த லைனில் கட் பண்ணிக்கலாம். ஜாக்கிரதையாக இருக்கும். என்னாச்சு? சமைக்க போறீங்களா? ஏதாவது இந்த பையன் எடுத்து வைக்கிறேன். நான் எடுத்து வச்சேனா புடிச்ச மாதிரி என்னது வதப்பா? வதப்பா என்னது? வடப்பா என்னது? வடப்பா? என்னது வடை? வடை
வடை தோசை இட்லி சாம்பார் வடைப்பாவ் இந்த வீடியோ வச்சிருக்கியா? அம்மா நீங்க உட்காரக்கூடாதீங்க. என்னாச்சு? எப்படா இங்கே ஒரு ஆணி இருக்கு பாரு, அங்கே தொடக்கூடாது. இவ்வளோ நேரம் எனக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கானே தெரியாது. இது எதுக்கும் பார்த்துருவோம். ரெக்கார்ட் ஆகிட்டு ரொம்ப தண்ணி தண்ணி இங்கே பார்த்தீங்களா, இது இப்படி கிழிச்சு நம்மளே இந்த மாதிரி ஸ்கொயராக தனியாக மேகி வேண்டாம், தனி தனியாக மாற்றி இட்லி வேண்டாம், இட்லி தான் அதுவும் இட்லி தான் இதுதான் உனக்கு பிடிக்காதுனா போட, உனக்கு பிடிக்காதுனா போடி போடின்றான். அப்பதான் வெயிட் பண்ணு. சாமியானுங்களா, ஏன் இந்த வீடு வாங்கி நிக்கிறீங்க? என்ன போடி வாடின்னு ஏன்டா சொல்ற? லட்சமா என்னதான்டா செய்யுது? எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகேடா, எதுவாக இருந்தாலும் ஓகேவா? எது பிடிச்சதுன்னா வடை தான் ரொம்ப ரொம்ப வடப்பா சப்பாத்தி 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 வடப்பா சப்பாத்தி சப்பாத்தி இட்லி வடப்பா சப்பாத்தி சப்பாத்தி தோசை இட்லி வடப்பா சப்பாத்தி சப்பாத்தி காக்கா சொன்னா ஸ்டிக்கே ஆக மாட்டேங்குது. இது இது பிச்சு பிச்சு விழுந்துருச்சு. ஓகே, இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கணும். இது அப்படியே நின்னா நல்லது. இது இப்போ ஹைடிங் பிளேஸ். அதுக்கு
இங்கே ஹைட் ஆகிது. ஓகே, ஹைடிங் பிளேஸ் இருக்கு. ஓகே, அடுத்த பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஒரு அட்டைப்பெட்டி தேவையே. ஓகே, இந்த அட்டைப்பெட்டி நம்மளுக்கு தேவைப்படும். அங்கோ அடுத்து அட்டைப்பெட்டி எடுத்துக்கிறேன். ஷூ கடை அட்டைப்பெட்டி. அடுத்து 2 A4 ஷீட்டு. ஓகே, A4 ஷீட். A4 ஷீட்டு. ஓகே, ஓகே, தேவையான பொருட்கள் எடுத்தாச்சு. ஓகே, நீ உட்காரவே தேவையில்ல. ஓ, தெரியலண்ணா பாடுறாங்க போய். தெரிந்த ஓகே, நீ அந்த சைட் போய் பார்த்துக்க. ஒழுங்கா அங்கே போய் உட்காருண்டா. அப்புறம் இந்த அட்டைப்பெட்டி திறந்துட்டு இந்த சைடை விட்டுட்டு இந்த சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துட்டு கட்டிங் கட்டும் பண்ண முடியல. சரி, இந்த சைட் பண்ணு. பவி, நீ ஸ்கூலில் இருக்கும்போது நான் அதை தானே பார்க்க சொன்னேன். ஸ்கூலில் இருக்கும்போது வெங்காயம் கதையெல்லாம் நான் கேட்குறேன். கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா பவிஷ் நினச்சி கட் பண்ணுறேன். ஓகே, 1 பீஸ் கட் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு தேவைப்பட்டா படலாம். அதனால வச்சுப்போம். தெரியுதா இல்லையா? தெரியலையா? முக்காதரா பிஸ்கெட்டை சாப்பிடுறா. எனக்கு அந்த பேப்பர் போட்டு டேபிள் இருக்கணும். நான் அந்த அந்த பாதி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இதோடைய பாதி இதை வச்சு நம்ம கட் பண்ணி கழுவிதான் வைக்கும். வீடியோ யாரும் எடுக்கல. வீடியோ அம்மாவே எடுத்துக்கிட்டான். அங்கே நினைக்காதீங்க, நான் இந்த டேபிளில் தான் வச்சுட்டேன். அப்பா கீழே போட்டமையும் பிடிச்சிக்கலாம். தண்ணி குடிக்க போங்க. அதுக்குள்ளே நிறைய வச்சு அம்மா இங்கே கொத்தி வரும்போது இங்கே இருந்துச்சு. இது ஒன்று
நான் இந்த கிஃப்ட்டை செய்யணுமா? பண்ணுங்கம்மா. நேம் போர்டை யூஸ் பண்ணலாம்ல. அதாவது இது கயிறு போட்டு தொங்க விட்டா அந்த கிஃப்ட்டு தொங்க விட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா. அந்த கிஃப்ட் எப்படி இருக்கு? நிற்கிதா? நிற்கிது. இது இப்படி கியூ பண்ணேன். என்னோட கிஃப்ட் என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் முக்கிய செஞ்சோமே கியூப் மாதிரியே இருக்கு. கியூப் அமைதியா ரெண்டாடே எங்கேயோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். இங்கே கேப் எல்லாம் நிறைய வந்துருக்காரு. வேலை குத்தி இருக்கா இது. நான் சமைச்சிருக்காங்க பார்த்தவரை இதுவும் நிற்க மாட்டேங்குதா, அதுவும் நிற்க மாட்டேங்குது. இதுவும் நம்மளுக்கு கதை இருக்கு. ஸ்ட்ரைட்டாக வச்சேன். சிக்கன்ல இருந்துச்சு. பாடுடா. இந்த பேப்பர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது சொல்லல, அது எதுக்கு தெரியுமா? முன்னாடி போடா, மூஞ்சி தெரியும். ரசம் சாதம் காட்டிங் மாதிரி கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வி மாதிரி டிக்கு மாதிரி காட்டில் இது பார்த்தா என்னையே இந்த மாதிரி பொறுமை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்போம். அது கோடியாக கிட்ட வச்சுருக்காங்களா? வந்துடுச்சு போயிடுச்சு. எப்படியாவது லாக் பண்ணணும், இல்லைன்னா இப்படியே இந்த நாள் போயிடும். எனக்கு நாளைக்கு வேறு சயின்ஸ் வச்சாங்க. எனக்கு சுத்தமாக வராது சப்ஜெக்ட். சரி, இது வந்து நம்மளுக்கு பண்ணிகிட்டே இருந்தால் வேணாம், இந்த ஐடியா வேணாம். அதுக்கப்புறம் இங்கே நான் 2 ஏஃபர் ஷீட் அப்போ எடுத்தேன்ல, அது போட்டு ஓகே. ஐயோ, இதெல்லாம் நிற்குமானே தெரியலையே. ஃபேன் பண்ணுறான். செஞ்சுக்கிட்டு வந்துடுமா? என்ன டக்குன்னு அவுட்டிங்கில் மட்டும் இப்போ ஃபேன் போடுறேன். அப்பமா கம்மு கன்ஃபார்மாக வராதுன்னு எனக்கு தெரியும். இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணுறான். ட்ரை பண்ணுமே.
கண்டிப்பாக இது யாருக்குமே வராது. எனக்கு வராது, சாரி, யாருக்குமே சொல்லிட்டேன். இன்னைக்குள்ளே இந்த கம்மு பாட்டில் கால் வேணும். என் கூட காடா இந்த கம்மை அட்டைப்பெட்டி மேலே போட்டுக்கலாம். அட்டைப்பெட்டி மாதிரியும் இருக்கு. கொட்டக்கூடாது, நீ கொட்டக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கிலீஷ் கிராமர் ரீடர் தான் பாவம். இந்த வர நான் கேக்கு வேறு எனக்கு செய்யணும். கேக்கா? ஆமாம், பர்த்டேனா கேக் இல்லாமே செலிப்ரேட் பண்ணலாமே. உன் பர்த்டே என்ன பண்ணாங்க? கேக்கு தான் செஞ்சாங்க, இல்லை கேக் வாங்கினாங்க. அதனால் நம்மக்கிட்ட காசு இல்லை, அதாவது என்கிட்ட காசு இல்லைனால நான் வந்து செய்ய போகிறேன். அதாவது இந்த ப்ரெட்டில் ஜாமை தடவி வச்சுட்டா அவ்வளோதான் கேக்கு. நம்ம வயசுக்கு அது போதும் நினைக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு தான் வீடியோ எடுக்கும். நாளைக்கு எனக்கு ஸ்கூலா? இல்லை சண்டே. மூணு இருக்கா பவி உனக்கு? சண்டே எந்த லூஸாவது ஸ்கூல் இருக்குன்னு சொல்லுவானா? Okay, you can press it, press it on the corners. You can press, what? See, no. Press it. நான் ஷூ பாக்ஸ் என்னோட ஷூ பாக்ஸ் தான், கவலைப்படாது. ஒயிட் த பால்ஸா? ஒயிட்டு தான். சொல்ல வந்தா இங்கே உள்ள ஹாப்பி பர்த்டே டு யூ மாம். பார்க்கலாம், பார்த்துட்டு பார்க்கலாமே. நம்ம 2 பேரும் செஞ்சு கொடுக்கலாம். பிச்சிடுவேன், நீ ஒன்றுமே செய்ய மாட்டியா? ஓ இங்கே பாரு. சி டேக்கு பேன் போடுங்க. அந்த நம்ம ஒரு கிஃப்ட்டு செஞ்சுருக்கோம்ல, இதுக்குள்ளே போட்டுருக்கோம். கியூபுக்குள்ளே தான் ட்விஸ்டே இருக்குது. அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். கேக் சாப்பிடணும். இந்த ஷேப் ரெண்டுனாலே சுத்தமாக பிடிக்காது, அது ஒரு விஷயம். ஆனால் ஜாம்லாம் ப்ளூபெரி ஜாமில் செஞ்சாமா? ப்ளூபெரி ஜாம் தான் இங்கே கிடைக்கிறது. அதே மாதிரி எனக்கு தான் ஜாமே பிடிக்காது. நாளைக்கு பார்ப்போம், அதெல்லாம் நாளைக்கு. ஆனால் ப்ளூபெரியும் பிடிக்கும், ஜாமா பிடிக்கும். நாளைக்கு வீடு தங்க மாட்டாங்க என்று நம்ம கொஞ்சோண்டு இருக்கு, அதில் தானே போட்ட நீ? என்னது கொஞ்சோண்டு இருக்கு கம்மு. நேற்று நீங்கள் யூஸ் பண்ணீங்களா உங்கள் கிராஃப்ட்டுக்கு? ஆமாம், கொஞ்சோண்டு போட்டீங்க. விட்டால் நானே யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் படம். நீ எனக்கு இல்லை, நான் போட்டுடுவேன். இப்போ இதை நான் செஞ்சதும் ஓகே, மறைச்சி வைக்கணுமே நாளைக்கு வரைக்கும். இவங்க சுத்தாத இடமே இல்லையே. கிச்சன் ரூமில் தான் அவங்க இருக்கவே செய்வாங்க. எங்கே வைக்கிறது எனக்கு தெரியும். எங்கே வாங்குறேன், எங்கே உக்காந்துக்கல சொல்லிட. பெட்ரூம்ல அந்த செல்ஃப் இருக்குல்ல, அங்கே அங்கே ஆமாம், அவங்க தொடக்கவே மாட்டாங்க பாரு. மேலே இப்படி தான் உட்காந்து கூடாதுல்ல. இது என்னது தெரியுமா? என்னது? ஐயோ இப்போ இது வந்து ஓகே முடிச்சிட்டேன். நான் இன்னும் தண்ணி ஊற்ற
வச்சுக்கோ. இங்கேயே அங்கேயாவது வச்சுக்கலாமா? இங்கே க்ளீன் பண்ண வரவே மாட்டாங்களா? ஃபயர் ஃபயர் எது ஃபயரு மா ஃபயர் 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 ஃபயர்மா ஃபயர் ஃபயர்மா ஃபயர் ஃபயர்மா இது என்ன பண்ணணும்னா லைட்டு வச்சு இந்த பேப்பர் எழுதணும். அப்போ உள்ளே இருக்க கிஃப்ட்டை எடுத்து அதை பிச்சு பார்த்தா அந்த ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்குமா. அப்போ கீழேயும் பேஸில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி அந்த அம்மா வந்து ஓகே. இப்போ க்ளீனிங் டைம் பார்ப்பலாம். நல்ல வீடியோ பார்த்துடணும். இது இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுனே தெரியலை. ஸோ அந்த ஃபோன் எங்க? அந்த ஃபோன் இங்கே தான் இருக்குது. வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ அம்மா வீடியோ பார்த்துட்டு கொடுக்குறோம். அம்மா ஆ இன்னைக்கு மட்டும் இந்த உரத்துக்கு வராதீங்க.